1985 பிப்ரவரி 5ஆம் தேதி போர்ச்சுக்கல்லில் இருக்கும் சாவோ பெட்ரோ என்ற சிறு நகரில் பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆனால் அவர் வளர்ந்ததெல்லாம் சாண்டோ ஆண்டனியோ என்ற பகுதியில். வீட்டில் கடைக்குட்டி ரொனால்டோ. அவருக்கு 2 அக்காக்களும் ஒரு அண்ணனும் இருந்தார்கள். அம்மா சமையல் வேலை பார்த்தார். அப்பா முனிசிபாலிட்டியில் தோட்டக்காரர். அதோடு ரொனால்டோவின் அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகியிருந்தார். வீட்டில் வறுமை தாண்டவமாடியது. ரொனால்டோவை கருவில் சுமந்திருந்த போது வீட்டுல எல்லாருமே கால் வயித்துக்கும் அரை வயித்துக்கும் தான் சாப்பிடுறோம், இதுல இந்த குழந்தை வேற வேணுமா என்கிற எண்ணம் அவரின் அம்மாவுக்கு தோன்றியது. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர், கருவை கலைக்க முடியாது, அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று மறுத்துவிட்டார். சரி, 3ஓட 4ஆவதா 1 இருந்துட்டு போகட்டுமே என்ற எண்ணத்தில் கருவை கலைக்காமல் விட்டுவிட்டார் அந்த தாய். ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பிரியர். ஒரு கால்பந்து வாங்கக்கூட காசிருக்காது. வாட்டர் பாட்டில், கந்தை துணி என உதைப்பதற்கு தோதாக எது கிடைத்தாலும் விடமாட்டார். தெருவில் உதைத்து உதைத்து உருட்டிக்கொண்டே போவார். தனது 11 வயதிலிருந்தே சின்ன சின்ன கால்பந்து விளையாட்டுகளில் பங்கெடுக்கவும் ஆரம்பித்தார். ரொனால்டோவுக்கு 12 வயது. போர்ச்சுக்கல்லில் இருக்கும் ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கிளப் 3 நாட்கள் தங்கள் அணிக்காக விளையாட அவருடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது. அவரால் படிப்பில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அப்போது 6வது கிரேடு தான் படித்துக் கொண்டிருந்தார். பள்ளியில் ஒரு பிரச்சனை. அதனால் அவரை பள்ளியிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். ரொனால்டோவுக்கு 15 வயது. அப்போதுதான் அந்த இடி போன்ற செய்தி வந்தது. ஏதோ ஒரு பிரச்சனை. இதயத்தில் லேசாக வலி என்று போனவரை பரிசோதித்தார்கள் மருத்துவர்கள். 1000ல் ஒருவருக்கு ஏற்படும் ஒரு வகையான இதய கோளாறு இது. இதற்கு பெயர் தசிகார்டியா என்றார்கள். ரொனால்டோவுக்கு அப்போதிருந்தது 2 வாய்ப்புகள்தான். 1, ஓடாமல் ஆடாமல் இருக்க வேண்டும். 2, அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மீண்டெழ முடியுமா என்று பார்க்க வேண்டும். அது மிக ஆபத்தான அறுவை சிகிச்சை. அந்த சூழலில் கூட 2வது வாய்ப்பைத்தான் கையில் எடுத்தார் ரொனால்டோ. ஆபரேஷன் முடிந்தது. சில நாள்களிலேயே தனக்கு பிரியமான கால்பந்தை விரட்டிக்கொண்டு மைதானத்தில் இறங்கிவிட்டார் ரொனால்டோ. ஏழ்மை, தடைகள், முழுமையான கல்வி இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருக்கு தன் திறமை மீதிருந்த அபார நம்பிக்கைதான்.